10ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிற்கு இந்திய அரபு எண்முறையையும் அபாக்கஸையும் கற்றுக் கொடுத்த போப்பாண்டவர் சில்வஸ்டர் இரண்டாமன் இதை ஆப்பிரிக்காவில் ஒரு முஸ்லிம் பெண்மணி தொடங்கிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து கற்றார் என்று நான் சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கின்றதா இல்லையா? உலகின் மிக பழமையான இன்று வரை பட்டம் வழங்கி வரக்கூடிய பல்கலைக்கழகம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அல்ல, அல்லது நீங்கள் எண்ணுவதை போன்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் அல்ல. ஐரோப்பாவுடைய மிகவும் தொன்மையான முதலாவது பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பொலோனியாவும் அல்ல. அது மொரோக்கோ நகருடைய ஃபேஸ் நகரில் அமைந்திருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கராவியின் பல்கலைக்கழகம் என்று நான் சொன்னால் அது உங்களுக்கு வியப்பாக இருக்கின்றதா? இதை நான் சொல்லவில்லை, ஐநா சபையுடைய யுனெஸ்கோ சொல்லுகின்றது, கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லுகின்றது. உலகில் மிகவும் தொன்மையான இன்று வரை பட்டம் வழங்கி வரக்கூடிய பல்கலைக்கழகங்களில் மிகவும் தொன்மையானது முதலாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கராவியின் என்று. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 1096 உருவாக்கப்பட்டது என்று சொன்னார். யூனிவர்சிட்டி ஆஃப் பொலோனியா 1088 உருவாக்கப்பட்டது என்று சொன்னார். எகிப்தில் இருக்கக்கூடிய அல் அஸ்ஹருடைய அந்த பல்கலைக்கழகம் 970களில் உருவாக்கப்பட்டது என்று சொன்னார். யூனிவர்சிட்டி ஆஃப் கராவியின் என்கின்ற அந்த பல்கலைக்கழகம் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி என்கின்ற முஸ்லிம் பெண்மணி உருவாக்கிய அந்த பல்கலைக்கழகம் கிபி 859 முதல் செயல்பட்டு வருகின்றது. துனிசியா நாட்டுடைய கைரவான் என்கின்ற நகரில் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி 850ஆம் ஆண்டு பிறக்கின்றார். அவருடைய குடும்பம் துனிசியாவில் இருந்து மொரோக்கோவுடைய ஃபேஸ் நகருக்கு குடியேறுகின்றது, புலம்பெயர்கின்றது. மிக பெரும் செல்வந்தராக இருந்த ஃபாத்திமாவுடைய தந்தை இறந்ததற்கு பின்னர் ஒரு பெரும் செல்வம் ஃபாத்திமாவிற்கு வாரிசுரிமையாக கிடைக்கின்றது. அந்த செல்வத்தை தனக்காக பயன்படுத்தாமல் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு வழிபாடு நடத்துவதற்கான ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஃபாத்திமா முயற்சிகளை தொடங்குகின்றார். அந்த பள்ளிவாசலோடு ஒரு கல்வி நிறுவனத்தையும் உருவாக்குகின்றார். வெறும் கல்வி நிறுவனத்தை உருவாக்கியது மட்டுமல்ல, தான் உருவாக்கிய கல்வி நிறுவனத்தில் தானும் பயின்று அதற்குரிய பட்டத்தையும் பெற்று அந்த பட்டம் கைரவான் பல்கலைக்கழகத்துடைய நூலகத்தில் இன்றும் பத்திரமாக இருந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும். கராவியின் பல்கலைக்கழகத்தில் வகுப்பறைகள் மட்டுமல்ல, ஒரு அழகிய பழமையான தொன்மையான ஒரு நூலகமும் அங்கே உண்டு. உலகில் மிகவும் தொன்மையான பழமையான நூலகத்திற்கும் கராவியின் பல்கலைக்கழகம் உரிமையாளராக இருந்து கொண்டிருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துடைய நூலகத்திற்கு ஒரு இரும்பு கதவு இருந்தது. அதன் மீது 4 பூட்டுகள் இருந்தன. அந்த 4 பூட்டுகளுடைய சாவி 4 வெவ்வேறு மனிதர்களிடம் இருந்தது. அவர்கள் 4 பேரும் ஒரு சேர வந்தால்தான் அந்த நூலகத்தை திறக்க முடியும் என்கின்ற அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அப்படி என்ன நிதி அந்த பல்கலைக்கழகத்துடைய நூலகத்தில் இருந்தது என்று கேட்கின்றீர்களா? ஆம், 9ஆம் நூற்றாண்டில் கையெழுத்தாக எழுதப்பட்ட, ஒட்டகத்துடைய தோலை பதப்படுத்தி அதன் மீது எழுதப்பட்ட திருக்குர்ஆனுடைய பிரதி அந்த நூலகத்தில் இருந்தது. முவத்தா மாலிக் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்புக்குரிய ஹதீஸ் கிரந்தத்துடைய மூலப்பிரதி அங்கே இருந்தது. இப்னு துஃபைல் எழுதிய மருத்துவ ஆய்வு குறிப்பு ஒரு நிதியாக அங்கே பாதுகாக்கப்பட்டது. சமூகவியலுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய இப்னு ஹல்தூனுடைய முகத்திமாவுடைய, அதில் இப்னு ஹல்தூனுடைய கையொப்பமிடப்பட்ட பிரதி அங்கே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது. இவற்றோடு 12ஆம் நூற்றாண்டில் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மார்க்குடைய சுவிசேஷத்துடைய ஒரு பிரதியும் அங்கே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். மார்க்குடைய சுவிசேஷம் ஒரு முஸ்லிம் பெண்மணி உருவாக்கிய பல்கலைக்கழகத்துடைய நூலகத்திலா? ஆச்சரியமாக இருக்கின்றதா? இதனுடைய விடையை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் அங்கு பயின்றவர்களுடைய செய்தியை நீங்கள் அறிய வேண்டும். அங்கு பயின்றவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் ஒருவர் மைமோனிடஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரபலமான யூத தத்துவ ஞானி, மற்றொருவர் 2ஆம் சில்வஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய போப்பாண்டவர் என்று நாம் பார்த்தோம். அவர்களோடு இப்னு ஹல்தூனும் இப்னு துஃபைலும் அதை போன்று லியோ ஆப்பிரிக்கானஸும் எல்லாம் பயின்ற ஒரு பல்கலைக்கழகமாக பல சமூகங்கள் சங்கமிக்கக்கூடிய, பல கலாச்சாரங்கள் சங்கமிக்கக்கூடிய ஒன்றாக கராவியின் பல்கலைக்கழகம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி உண்டு. அந்த செய்தி என்னவென்றால், 9ஆம் நூற்றாண்டில் ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய தந்தையுடைய மரணத்திற்கு பின்னர் சொத்துரிமைக்கு உரிமை கொண்டவளாக இருந்தாள் என்பது. உலகுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள்.
பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்ட சட்டங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். 9ஆம் நூற்றாண்டில் ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு சொத்துரிமை இருந்தது. தான் பெற்ற சொத்தை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அதிகாரம் அந்த பெண்மணிக்கு இருந்தது. தான் உருவாக்க வேண்டிய பள்ளிவாசலுடைய கல்வி நிறுவனத்துடைய மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரமும் அந்த பெண்மணிக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, 9ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு பெண்மணி தான் தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய பெரும் செல்வத்தை கல்விக்காக செலவு செய்தாள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் ஏற்படுத்திய கல்வி விழிப்புணர்ச்சி, இஸ்லாம் ஏற்படுத்திய பெண்ணுரிமை குறித்த விழிப்புணர்ச்சி இந்த வரலாற்றிலிருந்து நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மற்றொரு பாடமாக இருக்கின்றது.